வெல்கம் ஆல். இந்த வீடியோவில் சாட்டர்டே மார்னிங்லேருந்து நான் என்னென்ன பண்ணேன் அப்படின்றத சின்ன ரொட்டீனாக ஷேர் பண்ணியிருக்கேன். இந்த முளைக்கட்டின பயிர் வந்து நான் முன்னாடிலாம் துணியில் தான் பண்ணிகிட்ருந்தேன். இப்போ வந்து இந்த மாதிரி பாக்ஸில் டிஃபன் பாக்ஸில் வந்து நம்ம ஊற வச்சுட்டு நல்லா ஊறினதுக்கப்புறம் ஒரு காலையில் ஊற வச்சோம் அப்படின்னா ஈவினிங் ஊறிடுச்சு அப்படின்னா ஈவினிங் வந்து இந்த மாதிரி பாக்ஸில் போட்டு க்ளோஸ் பண்ணி வச்சிட்டோன்னா அடுத்த நாள் மதியத்துக்கு அப்புறம் ஈவினிங் டைமில் எடுத்து பார்த்தோன்னா இந்த மாதிரி வந்து நல்லா முளைக்கட்டி வந்துடுது. ஸோ அதனால் இப்போலாம் இந்த மெத்தட் தான் ஃபாலோ பண்ணுறேன். ரொம்பவே நல்லா முளைக்கட்டி வந்துருந்துச்சு. இன்னும் கொஞ்சம் நேரம் வச்சுருந்தோம் அப்படின்னா ஒரு 2 to 3 hours வச்சுருந்தோன்னா நல்லாவே இன்னும் கொஞ்சம் வளர்ந்துடும். ஸோ அவ்வளோதான். நெக்ஸ்ட் வந்து இந்த கிரேப்ஸ் வந்து வாங்கிட்டு வந்திருந்தாங்க. இந்த கிரேப்ஸில் வந்து நிறைய ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் ப்ராப்பர்ட்டி வந்து நிறைய இருக்குது. ஸோ இது வந்து ரொம்ப நல்லது. ஆந்தோசைனின்ற பிக்மெண்ட் கூட இருக்குது. ஸோ அந்த பிக்மெண்ட் வந்து நமக்கு வந்து லேடிஸ்க்கெலாம் ரொம்பவே நல்லது. ஸோ அதனால் வந்து இந்த கிரேப்ஸ் வந்து ரொம்ப, அதாவது நம்ம நார்மலாக இந்த சீட்லெஸ் கிரேப்ஸ் சாப்பிட்றத விட இந்த விதையோடு இருக்கிற இந்த கிரேப்ஸை வந்து சாப்பிட்றது வந்து லேடிஸ்க்கு வந்து ரொம்பவே நல்லது, யூட்ரஸ்க்கெலாம். ஸோ எப்போயுமே இந்த கிரேப்ஸை வந்து பட் ரிஸ்க் என்னென்னா அதிகமாக வந்து டைரெக்டாக அந்த பூச்சிக்கொல்லிலாம் வந்து மேலாப்பில் தெளிக்க சான்ஸ் இருக்குது. ஸோ வாங்கினதுக்கப்புறம் கல்லுப்பு போட்டு மஞ்சத்தூள் போட்டு நல்லா ஊற வச்சு நல்லா வாஷ் பண்ணிவிட்டு சாப்பிட்றது தான் நல்லது. அப்புறம் காய்கறிகள்லாம் வாங்கிட்டு வந்திருந்தாங்க. இப்போ வந்து வெங்காயம் தக்காளிலாம் விலை வந்து நல்லாவே கம்மியாக இருக்குது. ஒரு 2-3 months-ஆகவே என்னன்னு தெரியல. பட் நல்ல குவாலிட்டியாகவும் இருக்குது. ஸோ அது எல்லாமே தனித்தனியாக எடுத்து வச்சுட்டேன். இதுக்கப்புறம் காய்கறிகளையும் நல்லா வாஷ் பண்ணி, எப்போயுமே வந்து நம்ம மார்க்கெட்லேருந்து வாங்கிட்டு வந்தோடனே அப்படியே வந்து ஃப்ரிட்ஜில் வைக்கக்கூடாது. வாஷ் பண்ணிவிட்டு நல்லா அதை வந்து ஒரு காட்டன் துணி மேலே நல்லா உலர்த்திட்டு அதுக்கப்புறம் ஃப்ரிட்ஜில் வந்து ஒரு காட்டன் பேக்கில் போட்டு வைக்கிறது நல்லது. பிளாஸ்டிக் கவர் வந்து யூஸ் பண்ணுறது தவிர்த்திடணும்.